ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரவை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தோணும். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சதில்லை அப்படின்னா இனிமேல் இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் நான் 3/4 பவுல் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற வெள்ளை ரவையை இந்த பவுலில் நம்ம போட்டுடலாம். ரவை போட்டதுக்கப்புறமா அதே அளவு நான் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட மைதா மாவு இல்லை, மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்போ ரவை கோதுமை மாவு போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ஏலக்காய் தூள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு சால்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தயிர், நல்லா கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த பணியாரம், ரவை பணியாரம் செஞ்சிடலாம். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையை இட்லி மாவு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணணும். நான் இனிப்புக்காக நான் சர்க்கரை போடுறேன். நீங்கள் சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன போடணுன்னு விருப்பமோ, எவ்வளோ போடணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணதை இந்த டம்ளரில் ஊற்றிடலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பணியாரக்கல் தான் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் பணியாரக்கல் வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கிட்டேன். நீங்கள் எண்ணெய் தடவாமல் கூட ஊற்றலாம். எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் நெய் ஊற்றி செய்யலாம். அப்புறம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்மெல்லும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ எல்லாம் ஊற்றியாச்சு. ஒரு மூடி போட்டு மூடிடலாம். சீக்கிரமாகவே வெந்துடும். ரவை மைதா மாவு சீக்கிரம் வெந்துடும். இப்போ வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு ஸ்டிக் வச்சு, இல்லைன்னா ஒரு கம்பி, வடை கம்பின்னு சொல்லுவாங்க, அது வச்சு கூட திருப்பி விட்டுடலாம். இன்னும் நல்லா ப்ரௌன் கலராக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் இந்த பணியாரத்தை நீங்கள் வேக விடலாம். சைடில் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி திருப்பி நல்லா மொறுமொறுன்னு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இந்த பணியாரம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நானே நினைக்கல இவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பணியாரம் அப்படின்னு. சாப்பிட இன்னும் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் தோணுது. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் குட்டி குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பணியாரம் ரெடி. மிஸ் பண்ணாமல் இந்த பணியாரத்தை நீங்கள் செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.